ஈபி பில் 2 மாசத்துக்கு ஒரு தடவை அதிகமா ஆகுதுன்னு கவலைப்பட்டு இருக்கீங்களா? இவருக்கு அதையே பார்த்தா நம்ம கட்டுற ஈபி எல்லாம் பரவாயில்ல அப்படின்னு தான் தோணுது. அதாவது இந்த கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க, தான் ஆட்சிக்கு வந்ததுமே மாசம் மாசம் ஈபி பில் ரீடிங் எல்லாம் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சொன்னது ஒண்ணு செஞ்சது ஒண்ணாதான் இருக்கு. இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 4 தடவை மின்கட்டண உயர்வை அதிகப்படுத்திருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியில சுனாமி வந்தப்போ அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் இலவசமா வீடு கட்டி கொடுத்தாங்க. அந்த வீட்டுல வசிக்கிறவர் தான் ஷேக் ஜமாலுதீன். இவர் மீன் பிடிக்கிறத தான் தொழிலாவே வச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் எப்பவுமே 500 ரூபாய் 600 ரூபாய் இந்த ரேஞ்சில தான் அவருக்கு ஈபி பில் வரும். ஆனா இந்த முறை எல்லாருமே ஷாக் ஆகுற மாதிரி 67,000 ரூபாய் அவருக்கு ஈபி பில் வந்திருக்கு. என்னடான்னு பதவி போய் இவர் மீன் பிடிக்கிறத விட்டுட்டு 2 நாளா ஈபி ஆபீஸ்க்கு போய் எனக்கு இவ்வளவு அதிகமா வந்திருக்கு, நல்லா கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. அங்க இருக்கவங்க நீங்க அந்த ஆபீசரை பாருங்க இந்த ஆபீசரை பாருங்கன்னு இவர் அலைய விட்டுருக்காங்க. இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அவர் மாவட்ட ஆட்சியரை மீட் பண்ணிருக்காரு. அந்த வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு. இதுலயும் இவங்க சொன்ன மாதிரி மும்முனை மின்சாரம் எல்லாம் கொடுத்திருந்தாங்கன்னா இப்போ 4 தடவை இன்க்ரீஸ் பண்ணிருக்கக்கூடிய மின் கட்டண உயர்வை அது மட்டும் கொடுத்திருந்தா 10 தடவை ஆக்கியிருப்பாங்க போல.